Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் டைம்லைன் அப்படின்ற ஒரு ஃபில்டரிங் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்லைசர் அப்படின்ற ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் அண்ணன் தம்பி மாதிரி, அதனால ஃபுல்லாக பாருங்கள். என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. லைக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா எங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாயமாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் லைனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டைம் லைனை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்லைசரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸ்லைசரும் இவரும் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு. ஸோ அதனால் முதல்ல ஸ்லைசரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்லைசருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது புரிஞ்சுக்க முடியும். எந்த இடத்துல நான் ஸ்லைசரை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல டைம் லைனை யூஸ் பண்ணலான்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்குறது நல்லது. டைம்லைன் அப்படின்னா இந்த டேட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் டைம்லைன், சரியா? ஸோ இந்த டேட்டாவில் இருந்து நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை இந்த டேட்டை வச்சு ஃபில்டர் பண்ணி விளையாடுறதுக்கு உங்களுக்கு டைம்லைன் யூஸ் ஆகுது. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், சரியா? இப்போ நம்ம டைம்லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை ஆரம்பிக்கலாம். டைம்லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சர்ட் அப்படின்ற டேப் போகணும். இன்சர்ட் டேப்பில் உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் நம்ம ஸ்லைசரை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைம் லைனை பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஸ்லைசர் நம்ம க்ரியேட் பண்ணும்போது எப்படி ஒரு நார்மல் டேட்டாவில் ஸ்லைசரை க்ரியேட் பண்ண முடியாதோ அதே மாதிரியே இங்கேயும் நார்மல் டேட்டாவில் உங்களால் டைம் லைனை க்ரியேட் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, கனெக்ஷன் எதுவுமே இல்லை, மாடியூல்ஸும் எதுவுமே இல்லை, க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனே வரல பாருங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் டேட்டாவை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் முதல் எலிஜிபிலிட்டி டு கிரியேட் டைம் லைன் இன் யோர் எக்ஸல் ஃபைல். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பவர் குரி நம்ம யூஸ் பண்ணும்போது கூட முதல்ல ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக அதை டேபிளாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் தான் பவர் குரிக்கு அதை கொண்டு போக முடியும். அந்த மாதிரி டைம் லைனுக்கும் டேபிளாக மாற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல டேபிளாக இதை நம்ம மாற்றலாம். இன்சர்ட் டேபிள் ஆல்ரெடி உள்ள நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த என்டையர் செலெக்ஷனும் டேபிளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வேலையை ஆரம்பிக்குது. டேபிள் இருக்குன்றதுனால இதை நான் செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ டைம்லைன் நார்மல் டேட்டாவில் ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால டேபிளாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இமீடியட்டாக இன்சர்ட் அப்படின்ற டேபில் போயிட்டு டைம் லைனை இன்சர்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் லைனுக்கு இன்னும் 2 ஸ்டெப் முக்கியமாக தேவை. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? முதல்ல டைம் லைனுக்கு இந்த டேட்டாவில் ஒரு ப்ராப்பரான டேட் இருக்கணும். அப்போ தான் அந்த டைம் லைன் டேட்டை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் நமக்கு பண்ணி கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த எல்லா டேட்டையும் செலக்ட் பண்ணி உண்மையான ஒரு நார்மலான டேட்டு ஃபார்மெட்டுக்கு நான் இதை மாற்றுறேன். இது ஆக்சுவலி டேட்டுடைய டைம் சீரீஸில் தான் இருக்குது, இருந்தாலும் இதை ப்ராப்பரான டேட் ஃபார்மெட்டுக்கு நான் மாற்றிடுறேன். ஒரு நல்ல ஸ்டெப்பு டைம் லைனை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ டேட்டா மாற்றியாச்சா, அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணி டைம் லைனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் டைம் லைன் ஒர்க் ஆகாது. என்ன கேட்கும் அப்படின்னா ஒரு கன்சாலிடேட்டடான அவுட்புட்டை கேட்கும். அது ஆக்சுவலி அப்படி கேட்கல, பட் லாஜிக்கலி அப்படி இருந்தால் தான் ஒர்க் ஆகுன்றதை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி டேபிள்லையும் டேட்டா ப்ராப்பராக இருந்தால் கூட டேபிளில் டைம் லைன் ஒர்க் ஆகாது, கிரியேட் பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் பண்ணது மட்டும் போதாது, இதை ஒரு கன்சாலிடேட்டட் அவுட்புட் ஃபார்மெட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஒரு பிவட் டேபிளாவது இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சாதான் டைம் லைனால் இதை ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ பிவட் டேபிளாக நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் நான் கொடுக்காம பிவட் டேபிள்ன்றதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ரெக்கமெண்டட் பிவட் டேபிளும் கொடுக்கலாம். தென் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணது இங்கே தெரியுது. எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் வேணுமா நியூவில் வேணுமான்னு கேட்குது. நான் நியூ கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஒரு நியூ ஷீட்டில் இந்த பிவட் டேபிள் கிரியேட் ஆகிற வேலையை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஃபீல்டை நான் எடுத்து பிவட் டேபிளை டெவலப் பண்ணுறேன். டேட் இங்கே இருக்கட்டும், சேல்ஸ் அமௌண்ட் இருக்குதா, சேல்ஸ் எடுத்து நான் வந்துட்டு வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ரீஜன் எடுத்து காலம்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேட் அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. கன்சாலிடேட்டட் அவுட்புட் வேணுன்றது தான் டைம் லைனோட ரெக்வயர்மெண்ட்ன்றதுனால நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா? இதுக்கப்புறம் இந்த பிவட் டேபிளுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு நீங்கள் டைம் லைனை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் பிவட் டேபிள் அனலைஸ்குள்ளே போயிட்டு டைம் லைனை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் டைம் லைன் ஒர்க் ஆகும். இப்போ இந்த கிளிக் பண்ண உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு பாப்அப் வந்திருக்கு. ஃபஸ்ட் இப்படிலாம் வரல, நோ கனெக்ஷன், நோ டேட்டா மாடியூல் அப்படின்னு வந்துச்சு. பட் இப்போ இன்சர்ட் டைம் லைன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கோட டேட் அப்படின்ற ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த என்டையர் டேட்டாவிலையும் நம்ம
யூஸ் பண்ண அந்த என்டையர் டேட்டாவிலையும் டேட்ன்ற ஒரே ஒரு காலம் வந்து யூஸபிளான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, அதை வச்சு டைம்லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நான் இந்த ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ டைம்லைன் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் டைம்லைன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் பிவட் டேபிளுடைய ஃபில்டரை இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணாமல் இந்த டைம்லைனை யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்களேன், மந்த்னு இருக்குது, ஆல் பீரியட்னு இருக்குது, 2020 இருக்குது, 2001 ஒரு டைம்லைன் மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. இது எப்படி ஃபங்க்ஷனபிளாக பண்ணுறதுன்றதை நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸை மட்டும் லைட்டாக ரீகேப் பண்ணிவிடுவோம். நார்மல் டேட்டாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு டைம்லைனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அப்போ உங்களால் பண்ண முடியல. ஆமாம், ஏன்னா ஸ்லைசரை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேபிளாக உங்கள் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணுன்றதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டைம்லைனை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படியும் பண்ண முடியல. அப்போ டேபிளாக இருக்கிற பட்சத்தில் ஸ்லைசரை ஆட் பண்ண முடியும், பட் டைம்லைனை ஆட் பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. நார்மல் டேபிளில் இருந்து அதை ஒரு கன்சாலிடேட்டட் ஃபார்முக்கு மாற்றுறதுக்காக பிவட் டேபிளாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம். பிவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம்லைனை ஆட் பண்ணி பார்க்குறோம். டைம்லைன் வந்துடுச்சு. டேட்டுன்னு ஒரு நல்ல ஃபீல்டு உங்களோட டேட்டாவில் இருந்துச்சு அப்படின்றதுனால தான் இந்த டைம்லைனை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இயர் மந்த்ன்ற மாதிரி எல்லா ட்ரில் டவுன் ஃபீல்டும் வந்திருக்குன்றது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இந்த மந்த்தை நான் கிளிக் பண்ணி இயர்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க, ஒரு இயரும் இந்த இடத்துல தெரியுது. இப்போ அந்த இயர்ஸை நான் செலக்ட் பண்ணி இதை அழகாக ஃபில்டர் பண்ண முடியும். நான் 2003 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 3 உள்ள டேட்டா மட்டும் இந்த இடத்துல தெரியுது. இந்த செலெக்ஷன் அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 3 7 வரைக்கும் டேட்டா வேணும், ஸோ ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் நடக்குது. ஸோ பேசிக்லி ஸ்லைசரும் சரி டைம்லைனும் சரி ஃபில்டர் பண்ணுறதுக்கான டூல் தான், பட் அதோடைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மாறுது. ஒரு டேட்டா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டைம்லைன் யூஸ் பண்ணி அந்த டேட் ரிலேட்டட் டேட்டாவை ட்ரில் டவுன் பண்ணி ஆர் ஃபில்டர் டவுன் பண்ணிக்க முடியும். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்லாம் வருதுன்னா ஸ்லைசரே உங்களுக்கு போதும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்லைசர் வீடியோவும் பார்த்துட்டீங்க, எந்த வீடியோவும் டைம்லைனை பற்றியும் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் நல்லா உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அண்ட் ஸ்லைசர்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபார்மேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு சில கலரிங் ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இருக்குன்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ முடிக்கலாம். ப்ராக்டிஸ் ஃபைலும் டவுன்லோடபிள் லொக்கேஷனில் கொடுத்துருன்றதுனால டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தர்றதுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஃபைல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See you in the next video. Thanks for watching.